அமேசான் ஃபயர் ஸ்டிக் பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 3 மாடல். ஃபஸ்ட்டு மாடல் ஃபயர் ஸ்டிக் லைட்டுன்னு ஒரு மாடல். அது வந்து 3499 ரூபா. இதில் வீடியோ குவாலிட்டின்னு பார்த்தா 720 வரைக்கும் தான் ப்ளே ஆகும். 5.1 சவுண்டு சப்போர்ட் இல்லை இதில். நெக்ஸ்ட்டு மாடல்னு பார்த்தா தேர்டு ஜென்ரேஷன் ஒன்று மாடல் 4499 ரூபா. இதுதான் நான் வாங்கியிருக்கேன். இதை பற்றி ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேர்டு மாடல் வந்து 4K சப்போர்ட். இதுக்கு முன்னே பார்த்த மாடல் வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் தான் சப்போர்ட். Wi-Fi 6 சப்போர்ட்டு இருக்குது. இதோட விலை 5499 ரூபா. நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னல தேர்டு ஜென்ரேஷன், அதோட அன்பாக்சிங் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு என்னென்ன ஓடிடி சப்போர்ட் இருக்கோ அதெல்லாம் லோகோ காட்டியிருக்காங்க. அடுத்தது ஃபயர் ஸ்டிக், அந்த ஸ்டிக் எப்படி இருக்குமோ அந்த இமேஜ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைடில் பார்ப்போம். அடுத்தது வந்து சிங்கிள் ப்ரெஸ்ஸில் அந்த அமேசான் வாய்ஸ் அலர்ட் வரும். அடுத்தது பவர் கனெக்ஷன் இருக்கா, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஃபுல் ஹெச்டி குவாலிட்டி வரைக்கும் தான் இதில் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஒய்ஃபை கனெக்ஷனும் இதில் இருக்குது. அப்படியே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து சன் நெக்ஸ்ட்டில் விளம்பரம் போட்டிருக்காங்க. அடுத்தது தேர்டு ஜென்ரேஷன். இது அலேஷா சப்போர்ட் இருக்குது. 2 AAA பேட்ரி போடணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அந்த ஸ்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி அந்த அமேசானோட லோகோ போட்டிருக்காங்க, சும்மா ஸ்மைல் ஆட்டம். அடுத்தது சைடில் பார்ப்போம். அடுத்தது பேக் சைடு. அடுத்தது வந்து ஒரு பவர் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக யூஎஸ்சி டைப்பில் தான் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபயர் ஸ்டிக்கோட ஃப்ரண்ட்டு பார்ப்போம். எக்ஸ்டாண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே அது டிவி கிட்டே இருந்தால் மாட்ட முடியாதுன்னு அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஆனால் ஃப்ரீ தான். இது வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் காட்டுறேன் அந்த கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு வீடியோ அந்த டிவியில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஓடிடிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு பவருக்கு வந்து ஒரு சார்ஜர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. குட்டியோண்டு அமேசான் லோகோ போட்டு இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம ஃபோன் சார்ஜர் மாதிரியே தான் இருக்குது. அப்படியே பாருங்கள் லோகோ இருக்குது, அமேசான் லோகோ. நம்ம ஃபோன் சார்ஜர் இருக்குல்ல அதே மாதிரியே தான், ஆனால் யூஎஸ்பி டைப். நெக்ஸ்ட்டு வந்து ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிவி கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு பவர் பட்டன், அலேஷா பட்டன் ஒன்று, அப் அண்ட் டவுன் பட்டன் ஒன்று, அடுத்தது ஃபார்வர்ட் பேக்வர்டு, அடுத்தது ஹோமுக்கு ஒரு பட்டன். டிவி சவுண்டு குறைக்கலாம் ஏற்றலாம், அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அமேசான் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அமேசான் மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே டைரெக்டாக போயிடும். இந்த ரிமோட்டில் மியூட் இருக்குது, மியூட் கூட பண்ணிக்கலாம். இதே நீங்கள் அமேசான் லைட் வாங்கினீங்கன்னா இதை சவுண்டு குறைக்கிறது ஏற்றது இருக்காது. அமேசான் தேர்டு ஜென்ரேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4K அந்த ஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓடிடிலாம் எப்படி யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.